கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் நேற்று காலை வட தமிழக உள்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும் தெற்கு கர்நாடக உள்பகுதிகளில் நிலவியது. இது இன்று காலை கடலோர கர்நாடகா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், அதே போன்று ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 11 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தற்போதைய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி லிபிகா.